This video inspired by TTO. ஹாய் ஹாய்ண்ணா, ஒரு ஹாய் சொல்கிறீங்களா? இவர் கடையில் தான் நம்ம வந்து டீ குடித்தோம், அந்த கடையில் தான் உட்காந்துருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே இவனோட போக்கோ ஃபோன், இவனோட பழைய ஃபோன் ஒன்று வச்சுருந்தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம சேனலுக்கான வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஃபோன் திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ பாக்கெட்டில் வச்சிருந்தது அப்படியே ரன்னிங்கில் ஃபயர் ஆகி கீழே விட்டு ரோட்லேயே அப்படியே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கண்டென்ட் எடுக்க வந்ததான் இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்னோட போக்கோ ஃபோன் போக்கோ M3 ஃபோன், அதாவது எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த ஃபோன் வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ஃபோன்ல தான் வீடியோ எடுத்தேன்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஃபோனும் வீடியோவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த போக்கோ ஃபோனை வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். போக்கோ M3னா என்ன நினைச்சேன், வெடிக்குண்டா, பாம்டா. உங்க காலேஜ் ஸ்கூல்ல எவனா பிடிக்காத இருக்கானு கிஃப்ட் பண்ணுங்க போக்கோவை. இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ சாப்பிடு. ஆக்சுவலா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எவ்வளவுனா நம்ம யூஸ் பண்ற யூசேஜ் பொறுத்து அதோட பேட்டரி டீகம்போஸ் வெயிட் இவன் மேலதான் தப்பு. பேசிக்கலி அந்த பேட்டரியே ஏற்கனவே அந்த ஸ்விட்ச் பண்ணி மாத்திட்டான். இப்போ செகண்ட் டைமும் பேட்டரி மாத்திருந்தான், பேட்டரி நிக்கலன்னு சொல்லி. ஒரே ஒரு வாட்டி தான் மாத்து. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சரியில்லைன்னு சொல்லி பேட்டரி மாத்திருந்தான். அதான் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல மாத்தாம லோக்கல்ல எங்கேயோ ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர்ல மாத்திருக்கான். அவங்க ஒரிஜினல் போட்டாங்களா டூப்ளிகேட் போட்டாங்களான்னு தெரியல. ஆனா இவன் ஒரிஜினல் போட சொல்லி தான் மாத்த சொல்லி கொடுத்துருக்கான். பட் ஆனா அவங்க என்ன பேட்டரி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம வெளியே சர்வீஸ் கொடுத்ததுனால திருப்பி அங்க போக்கோ இதுல சர்வீஸ் சென்டர்ல கேட்க முடியல, இந்த மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த இஷ்யூனால போக்கோ மேல நம்மளால கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. மேபி அந்த கடையில மாத்தி போட்டிருக்கலாம், அவங்க லோ குவாலிட்டி பேட்டரி ஏதாவது போட்டிருக்கோம். இல்ல, ஆக்சுவலா நான் போக்கோக்கு தான். அதுக்காக நீங்க வந்து போக்கோ போனே வாங்க கூடாது, போக்கோ போனாலே பாம் தான், வெடிச்சிரும், ஜியோமினா இப்படிதான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நானும் ரெட்மி யூசர் தான் இத்தனை வருஷமா, இப்பதான் ஓப்போ மாத்திருக்கேன். இத்தனை வருஷமா நானும் ரெட்மி யூஸ் பண்ணிருந்தேன். நான் போக்கோ M3க்கு ஷோரூம் போய் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல போக்கோ M3 ஃபெயிலியர் மாடல், மகேந்திரா சிட்டில இருக்கிற ஷோரூம்ல போக்கோ M3 ஃபெயிலியர் மாடல்னு சொன்னாங்க. ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தவங்க படிப்போமா? போன வீடியோ கமெண்ட், ஆமா, கமெண்ட்ஸ் பார்ப்போம். நல்லா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட ஆரம்பிச்சப்போ ஒரு நிமிஷம் தான் காப்பி ரைட் வருமா வீடியோ நீ ப்ளே பண்ணா? இல்லைங்க, இப்போ இது ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அது சரிகம்மா, அதுக்குள்ள வர வேணாம். ஆக்சுவலா நான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்ச டைம்ல வந்து மயிலாப்பூர் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட் டிராவல் விளாக்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ரோஸ் மில்கை குடிச்சு ஆல்மோஸ்ட் டைட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவுக்கு ஒருத்தர் கீழே வந்து அவங்களாம் யூடியூபர்னா, நீ யாரா மயிறு குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னா, மயிர் மாதிரி இருக்கும். எனக்கு அந்த நேரத்தில் செம்ம ஹாப்பினஸ். அவன் என்ன திட்டதான் செஞ்சிருந்தாரு, சாரி உங்களை தப்பா பேசல, அவர் என்ன திட்டதான் செஞ்சிருந்தாரு. இருந்தாலுமே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். என் வீடியோ ஒருத்தர் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு நான் குடிச்ச ஜூஸ், அது நான் சொன்ன கமெண்ட் எனக்குன்னே இருக்குங்களா, நான் குடிச்சிட்டு நான் சொன்ன ரிவ்யூவுக்கு பார்த்துட்டு அந்த ரிவ்யூவையும் மதிச்சு, ஓகே அவன் சொல்லியிருக்கான், என்னடா சொல்ற நீ சென்சார் போட்டுருவாங்க, ஏன் மயிர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக கூந்தல்னு போட்டாரு. வேணும்னா அது எடிட் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேசு. இல்ல, நான் ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்க நிறைய பசங்க இதை பாக்குறீங்க. இவர் இந்த மாதிரியான என்ன வார்த்தை இல்ல அப்படி வரும், இந்த மாதிரி தவறான சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறது. இன்ஸ்டாகிராம்ல எங்களை இந்த மாதிரி சொல்ல முடியாது, நானே வளர்ந்துட்டேன். மாட்டேன்டா. யூடியூப்ல சோசியல் மீடியால சின்ன பசங்களுக்கு அது அவங்கள பேச ஈஸியா தூண்டுற ஒரு செயலாக நான் கருதுறேன். இதனால வன்மையாக கண்டிக்கிறேன். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. என்னை பார்த்துதான் இப்ப இவனுங்க எல்லாம் கெட்டு போறாங்க. இந்த கமெண்ட் எங்கன்னு தெரியல, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லிங்களா? ஒரு கமெண்ட்டை பத்தி பேசியிருந்தீங்க. ஆக்சுவலா யூடியூப்ல வந்து ஒரு வீடியோவுக்கு நெகட்டிவ் கமெண்ட் போட்டோன்னா யூடியூப் அல்காரிதமே அதை ப்ராசஸ் பண்ணி எதெல்லாம் உள்ள வரலாம் எது வரக்கூடாதுன்னு இருக்கும். என் ஃபீல்டில் இருக்குது, அதாவது என் ஒய்டி ஸ்டூடியோன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் தான் நாங்கள்லாம் பார்ப்போம் எவ்வளோ கமெண்ட்டு எவ்வளோ லைக்குங்கிறதுலாம் அந்த ஆப்பில் இருக்கும். நான் அதை இந்த வீடியோவோட அந்த இப்போ மென்ஷன் பண்ணுற பார்த்துக்கோங்க, இதுதான்
This video inspired by TTO. நம்ம சேனலுக்காக புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருக்கோங்க. அந்த வண்டிக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வண்டியோட ஃபோட்டோ சின்னதாக மேலே கொடுக்குறேன். டிடிஎஃப் ரசிகர்கள் இல்லை கேவலமாக பேசுவாங்க பரவாயில்ல. இல்லை இல்லை அது வண்டி என்னன்னா இதுதான் அந்த வண்டி. அந்த வண்டி தான் உங்களுக்கும் பெரிய வண்டி வாங்கணும்னு ஆசை தான், இப்போதைக்கு வாங்க முடியல. உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்களோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம சேனலுக்காக ஒரு கார் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வாய் இருக்கேன்னு பேசக்கூடாது சரியா? என்ன பேசுற? பஸ் கிளாஸ்க்கே பார்த்துக்கலாம். 192 பேர் இருக்கும், அவ்வளோதான் ஃபாலோவர்ஸ். 94 இப்போ இருக்க நிலைமைக்கு 94 பேர் இருக்கும். காருக்கு போயிட்டாரு அதுக்குள்ள சார். நீங்க பட்டு இந்த வீடியோல ஒரு ரீச் வச்சு ஒரு நாளைக்கே ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிருந்தீங்களா? இல்ல கண்டென்ட் அடுத்த வீடியோல கண்டிப்பா கார் வாங்கிடுவாங்க. நம்ம கண்டென்ட் போட்ட வீடியோக்கே எங்க வீடியோ போகல, ஓகேவா? வியூவர்ஸே போகல, வாட்சவர், சப்ஸ்கிரைபர் எதுவுமே இல்ல. கண்டென்ட்டே இல்லாம எங்களுக்கு வீடியோ போட முடியலன்னு சொல்லி போடுற வீடியோக்கு சூப்பரா ரீச் அடிச்சிடும். கண்டென்ட் இல்லைன்றது தானே நீ கண்டென்ட். நீ கண்டென்ட் எப்படி சொல்லலாம்? இதுதான் கண்டென்ட். அவனுக்கு தெரியலங்க சின்ன பையன். கண்டென்ட் இல்லைன்றதே நீ கண்டென்ட். கண்டென்ட் இல்லைன்னு சொல்றான். ஆக்சுவலா எதனால வீடியோ போட முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வீக் சும்மா தான் போச்சு. நான் ஒன்றும் ஆஹா ஓஹோ நாங்கள் நல்லா பண்ணோம், வீடியோக்கு இப்படி ட்ரை பண்ணோம் அப்படி ட்ரை பண்ணோம்னு போய் சொல்ல விரும்பல. உண்மையான ரீசன் என்னன்னா என்ன பண்ணன்னு தெரியல. உண்மையாவே இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல எப்படி இருந்துச்சுன்னா பாக்குறதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் போய் எடுத்து போடலாமே இருந்துச்சு. அப்போதான் புரிஞ்சது ஒரு கடைக்குள்ள போய் ஒரு வீடியோ எடுக்கணும்னா அவங்க அதுக்கு ஓகே சொல்லணும். மேக்ஸிமம் கடையில ஓகே சொல்ல மாட்டாங்க. கேமரா நாட்டோட இஃபான் ப்ரோ போட்ட வீடியோவை நான் டீகோட் பண்றதா ஒரு வீடியோ போயிருக்கேன். அந்த வீடியோல தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு இந்த இடத்துலையுமே கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. பட் அங்கே ஃபுட்லாம் நல்லா இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் ரியாலிட்டி. மேலே போன அவங்க பண்ணுறதுக்கும் புதுசாக இருக்க நான் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது, ஓகேவா? இன்கேஸ் அப்படியே போய் நான் போய் கேட்டாலும் அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க பண்ணுறாங்களேன்னா அவங்களே பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லி கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல பெய்ட் ப்ரொமோஷன்ங்கிறது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. பெய்ட் ப்ரொமோஷன் யா ஆல்சோ அதையும் சொல்லலாம். நமக்கு பரிச்சயமான ஒரு ஆளை அவங்க கடை ரெப்ரசன்டேட்டிவா, இப்போ நான் ஒரு கடை ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கடை பேர் ஏதாவது சொல்ல என்ன கடை? சரி நான் ஒரு என்ன கடைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு வைக்கிறேன். என்ன ரிலேட்டடான கடைன்னு கேட்டேன். ஓ அப்படி கேட்டியா? ஆமா, சம்திங் ஏதாவது ஒரு கடை. இந்து ஸ்டோர்னு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்து ஸ்டோர்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன். அது வந்து ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கோங்க. அந்த கடை நான் கொஞ்சம் கிராண்டா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டிமார்ட்டுக்கு போட்டியா நான் இந்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த இந்து ஸ்டோரை நான் ஒரு விளம்பரம் பண்ணணும். அந்த விளம்பரத்தை வச்சுதான் அந்த கடை நம்பிக்கையான கடைன்னு மக்கள், அதாவது நீங்களோ நானோ யாரா இருந்தாலும் ஓகே இது ஒரு பிராண்டட் கடை தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ரெப்ரசன்டேட் பண்ற ஆள் தான் நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கடை, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டை வச்சு ஆடை ரன் பண்ணி அதை வச்சு நம்ம கடையை கொஞ்சம் பிரபலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த சோசியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அந்த இன்ஃப்ளூயன்சரால மட்டும்தான் முடியும். யூடியூப் இந்த எக்ஸெட்ரா. இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஒரு நாள் உங்களோட மொபைல்ல அதிகமா யூஸ் பண்ற ஆப் எது சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கீழே கொஸ்டின் டேக் ஓபன் பண்ணி அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. இல்ல அவன் எப்படி தெரியுமா சொல்றான், இந்த வீடியோல நீங்க எடிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோ மாதிரி எடிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல எடிட்னு சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை டிஎம் பண்றேங்கிற மாதிரி இருக்கு. போக்கோ வாங்கினா இதான் நடக்கும்.